அப்படி அவன் கருணா குரூப்லயும் ஏறி கை வச்சிட்டான். எல்லாரும் உட்காருங்க. மார்க்கெட்ல இருந்த ஒரு அனாதை பைய அந்த கான்ட்ராக்டரை எடுத்துருவான்னு சொன்னப்ப நீங்க என்ன சொன்னீங்க? அவனை மார்த்தாண்டம் பாத்துருவான்னு சொன்னீங்க. இப்ப என்ன ஆச்சு? அவன் மார்த்தாண்ட நெஞ்சிலேயே மிதிச்சு அந்த வாசு இப்ப கருணா குரூப் வரைக்கும் வந்துட்டான். பாய் அவங்க வரட்டும், எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பறக்கட்டும். அவன் பறந்து முடிக்கும் போது குமாரப்பாவோட கொலை கேஸ்ல இந்த எம்எல்ஏ சுதாகரன் ஒரு வேலை பார்ப்பேன், அதுவும் பொலிட்டிக்கல் சப்போர்ட்டோட. சுதாகரா, சாகரத்துக்கு முன்னாடி துபாய் கம்பெனியோட ஜோசப் போட்ட அக்ரிமெண்ட்ல ஜோசப்போட பொண்ணு கையெழுத்து போட்டுருவாளோன்னு துபாயில இருக்கிற பாய்க்கு ஒரு பயம். அப்படி ஆயிடுச்சுன்னா அது பாய்க்கு ஒரு பெரிய அவமானம். அதெல்லாம் இல்லாம பண்றது தானே காஜியார். இந்த அலெக்ஸா நம்ம பக்கத்துல கொண்டு வந்து சேர்த்தேன். நாளை மறுநாள் தான் அவங்க அக்ரிமெண்ட்டை பிக்ஸ் பண்ணியிருக்கு. உன்னை பப்ளிக்கா அடிச்சு அவனோட சேர்ந்து ஜோசப்போட பொண்ணு அந்த அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போடக்கூடாது. என்ன சொல்ற? ஆமா, அதே எப்படியோ ஒரு வழியா கிளம்பிட்டோம்ல. சரி சரி சரி, நான் பாத்துக்கிட்டு போவோம்னு நினைச்சு கூட ஓடவே இல்லை. பார்த்தோன்னு அப்படியே தகச்சு போய் நின்னுட்ட. உங்களுக்கு இங்க என்ன வேலை? இந்த கேள்வி நியாயமானது. சுத்தி வளைச்சு பேசாம நேர விஷயத்துக்கு வந்துடுற. நாளை மறுநாள் நீ ஏதோ துபாய் கம்பெனியோட வியாபாரம் பண்ண அக்ரிமெண்ட் போட போற விஷயத்த நான் கேள்விப்பட்டேன். அந்த வியாபாரத்தை துபாயில இருக்கிற என் நண்பன் வேணும்னு கேக்குறான். அதனால அந்த வியாபாரம் உனக்கு வேண்டாம், நீ அதை விட்டுடு. என்ன மிரட்டுறீங்களா? இதுதான் அந்த ஜோசப் குடும்பத்தோட பெரிய பிரச்சனையே. எவ்வளவு சொன்னாலும் புரிஞ்சுக்கவே மாட்டாங்க. இங்க பாரு, ஏன் அப்பாவையும் அப்புறம் அந்த மாதவனையும் கொன்னதால எல்லாம் கிடைச்சிடும் நினைச்சுக்காத. இந்த இல்லீகல் பேலஸ் இந்த ஆனி ஜோசப் மேலதான் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. நான் விருப்பப்பட்டா இதை யார் பேர்ல வேணாலும் எழுதி கொடுப்பேன். என்ன ஆஜியாரே, என்னோட என்ட்ரி எப்படி இருக்கு? உன்னை பத்தி நான் கேள்விப்படும் போது நீ என்னமோ ரொம்ப ஹைட்டா இருப்பேன்னு நினைச்சேன். 6 அடி உசரத்துக்கு இருப்பேன்னு. ஒன்னும் தெரியாது இந்த அப்பாவி பொண்ணுங்களை மிரட்டுறதுக்காக ஊர்ல இருந்து ரவுடிகளை கூட்டிட்டு வர்ற செட்டப்ப பார்த்ததும் இந்த வாசுவோட கணக்கு தப்பா போச்சோன்னு ஒரு சந்தேகம். நான் பெரிய கொம்பன் தாண்டா, மறந்தும் கூட அடுத்தவனுக்கு அடிபணிஞ்சு போகாத கொம்பன் தாண்டா. அடுத்தவன் காசுல 4-5 கடையை உருவாக்கின உன்ன மாதிரி எடுபடி எல்லாம் என்னதான் நினைச்சாலும் கொம்பனாக்க முடியாதுடா. அப்படி அடம் பிடிக்காதீங்க ஹாஜியாரே. நீ இப்ப கை வைக்க முயற்சி பண்ணது இந்த வாசுவோட தங்கச்சிங்க மேலதான். பொதுவா இந்த கணக்கையெல்லாம் மூஞ்சிய பேத்து தான் நான் செட்டில் பண்ணுவேன். ஆனா இப்ப நான் அதை மறந்துட்டேன். அதுக்கு பதிலா நாளைக்கு நடக்க போற டீலிங்க நீங்களும் மறந்துடுங்க. பதிலுக்கு நீ ஏதாவது செய்ய நினைச்சேன்னா தர வேண்டாம் நான் நினைச்சாலும் வாங்கிட்டு தான் நீ போவ. கடவுளே, என்னென்ன கேட்க வேண்டியதா இருக்கு. அம்மா ப்ளீஸ் பயப்படாதீங்க, அந்த மாதிரி எதுவும் நடக்கலல. ஆமா, எனக்கு இன்னும் அந்த நடுக்கம் நிக்கவே இல்லை. அப்போ அவங்க வாசனை மட்டும் வராம இருந்திருந்தா? 2 பேரும் கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? இங்க பாருங்க, இப்பெல்லாம் நடக்கணும் ஏற்கனவே தெரிஞ்சதுனால தான் இந்த டீலை நான் வேணான்னு சொன்னேன். அங்கிள் இறந்து போனதுமே இந்த டீல் நடத்தணும்னு ஆணிக்கு என்ன இவ்வளோ பிடியாதம்? இதெல்லாம் செய்கிறது வாசு இருக்க தைரியத்தில் தானா? ஒன்று ஞாபகம் வச்சுக்கோ, அவன் கை ஓங்காத அளவுக்கு பிரச்சனை பெருசாயிட்டு இருக்கு. அப்பாவோட பெரிய ஆசையே இந்த இன்டர்நெட் சிட்டி தான். ஏழை பசங்க கம்மியான ஃபீஸ்ல நல்லபடியா படிச்சு முடிக்கணும்னு தான் அவரோட ஆசை. இதுக்கப்புறம் இதுல என்ன நடந்தாலும் நான் ஃபேஸ் பண்ணுவேன். அண்ணே, நீ சும்மா அடம் பிடிக்காத. அலெக்சனா, யாருக்காவது வாக்குறுதி கொடுத்திருக்கியா இந்த அக்ரிமெண்ட் நடக்காதுன்னு? இந்த வீட்டுக்கு மூத்த மாப்பிள்ளையா இருக்கிற நீ ஒரு ஆம்பளையா இருப்பேன்னு நான் நினைச்சேன். அந்த கணக்கு தப்பா போச்சு. இந்த 3 பொண்ணுங்களுக்கு இருக்கிற தைரியம் கூட உனக்கு இல்லைன்றது இன்னைக்கு தெரிஞ்சு போச்சு. சாகரத்துக்கு முன்னாடி என் ஜோசப் அப்படி நினைச்சிருந்தான்னா அது கண்டிப்பா நடக்கும், நடந்தே ஆகணும்.
குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். குட் மார்னிங் சார். நோ சார், வாசு அண்ணா. எவ்ரிதிங் ரெடி ஷேகர்? எஸ் மேடம். ஆனா என்னாச்சு? ப்ரோக்ராம்ல ஒரு சின்ன சேஞ்ச் மேடம். என்ன சேஞ்ச்? அவங்க வர 1 hour லேட் ஆகும். 10:30ங்கிறது அப்ப அலெக்ஸ் என்னாச்சு? அவங்க கூடயே வரேன்னு சொன்னாங்க. ச்சே. நீ ஒன்றும் டென்ஷன் ஆக வேண்டாம், 1 மணி நேரம் தானே. அது வர மேடமும் சாரும் ரூம்ல இருக்கலாம். அதான் ஒரே வழி, வா. வாங்க சார் போலாம். சார் நான் கீழே வெயிட் பண்றேன் சார். இந்த அலெக்ஸ் ஒரு ஃபோன் பண்ணிருந்தா நம்ம இவ்வளவு சீக்கிரம் வர வேண்டிய அவசியமே இருந்திருக்காது. நீ அதை விட மாட்டியா? அலெக்ஸ் அண்ணன் தானே, அவர் வந்துருவாருமா. சும்மா அதுவே கேட்டுட்டு. நிறுத்து. ஓ பாத்தியா, மொத்த சேனலும் இங்கதான் வந்திருக்குது. ஹலோ 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 சார். இங்க அலெக்ஸ்னு யாராவது ரூம் எடுத்திருக்காங்களா? ஆமாம் சார். எந்த ரூமு? 206. 206. 206ஆ? அட கடவுளே, கரெக்ட் டைமிங் வந்திருக்கனே. அப்போ விஷயம் எல்லாம் முடிஞ்சிருச்சுல? சரி இப்ப போலாமா? சார் நாங்க டயலாக் எல்லாம் பேப்பர்ல வந்ததுக்கு அப்புறம். ஹலோ, இவங்க 2 பேரையும் போட்டோ எடுங்க, க்ளோஸ் ஆயிடுங்க. மேடம் என்ன இந்த பக்கம். ஏய் இந்த பக்கம் வா. சார் நாங்க என்ன சார் தப்பு பண்ணோம்? அதெல்லாம் நான் கோர்ட்ல சொல்லிக்கிறேன். இப்போ நீங்க 2 பேரும் கிளம்பி வரீங்களா என் கூட? வாங்க. கொஞ்சம் வழி விடுங்க. சார் பண்ணுங்க சார். என்ன பண்றீங்க? போலீஸ் மேலே கைய வைக்கிறான். விடுங்க சார். போலீஸ் மேலே கைய வைக்கிறான். அரெஸ்ட் பண்ணுங்க. அரெஸ்ட் பண்ணுங்க சொல்றேன். இப்போ நாங்க என்ன பண்ணோம்? முடிஞ்சு வாங்க. ஹோட்டல்ல ரூம் எடுத்து அம்மா விளையாட்டு விளையாடுங்க. முன்னாடி போ. அவளையும் சேர்த்து கூட்டிட்டு போ. போடா. போ. எல்லாம் எங்களுக்கு தெரியும், போ. மூஞ்சே முன்னாடி போடா. விடுங்க சார். பெரிய சால தப்பு பண்றவன் எல்லாம் பெரிய மனுஷன்.